ஸோ பார்த்தா வீட்டில் யாரோ இருப்பாங்க. யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம டேயங்கோட அப்பா. ஸோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு பாஸும் உள்ளே வந்துடுவான், டேயங்கும் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களை நான் வந்து ரொம்ப இடத்துல தேடினேன், ஆனால் இப்போ தான் வந்து உங்களை கண்டுபிடிச்சேன், அதனால தான்ப்பா உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பேசுவார். டேயுக்கு தான் ஆல்ரெடி வந்து அண்ணன் வந்து தனியாக இப்படி விட்டுட்டு போயிருப்பான், ஃபேமிலியே இல்லை, அனாதையாக வாழ்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவனால் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இனிமேல் இந்த அப்பா கிப்பான்லாம் சொல்லிட்டு என் முன்னாடி வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அமுச்சு விட்டுருவான். வந்து யாரோ வந்து திருட வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து டேயும் யோசிச்சு பார்ப்பான், சின்ன வயசில் அவனுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே இவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரை விட்டுட்டு போயிருப்பான். ஸோ எந்த வயசு அப்படின்னா இவனுக்கு ஒரு 6-7 வயசு அந்த மாதிரி இருக்கிறப்ப, இவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நெய்பர்ஸ் எல்லாமே இவனை வந்து சுற்று போட்டுருவாங்க. உங்கள் அப்பா எங்கே சொல்லு சொல்லு, உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்லு, எங்கள் பணத்தெல்லாம் வாங்கிட்டு உங்கள் அப்பா ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி எல்லாருமே வந்து நம்ம டேயுங்க பிடிச்சி கேட்டுட்ருக்கா. இதை பார்க்குற அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அங்கேருந்து அப்படியே அந்த பையனை விட்டுட்டு ஓடி போயிடுவார். ஸோ அதுதான் அவங்க அப்பாவை வந்து டேயுங்க வந்து கடைசியாக பார்த்ததா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அப்பா விட்டுட்டு போனார் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து பார்க்குறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க. இவனும் போய் பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவ்வளோ வருஷம் ஆச்சு, உங்களுக்கு பசங்க இருக்கிறது மறந்துடுச்சு, ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே மறந்துடுச்சு, இப்போ என்ன புதுசாக வந்து உங்கள் அப்பா வந்திருக்க உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இனிமேல் பக்கத்தில் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வரேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனியே வந்து எதிர்பார்க்குற ஒன் ஆஃப் த கோர் ப்ராஜெக்ட்டு. அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஊஜுவும் வந்து அதில் நம்ம யூஜின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறனால நம்ம யூஜினுக்கு வந்து வீட்டுக்கு வர டைம் எல்லாம் கொஞ்சம் டிலே அந்த டைமில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கூட இருக்க நெய்பர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஊஜுவை வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சோடனே பாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஊஜுவோட ஸ்கூலுக்கு வந்து வரான். வந்து ஸோ ஊஜுவையும் யூஜினையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு, இந்த வீட்டோட லாக் வந்து உடஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ திருட வந்தது இல்லையா, இவன் தானே வீட்டு ஓனரும் கூட, அதனால் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னா, வீட்டோட லாக் வந்து ஒரு டிஜிட்டல் ஒன்றுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் கரெக்டாக யார் வந்துடுவா அப்படின்னா, டேங் வந்துடுவான். மறுபடியும் இந்த கரடி என்ன நம்ம வீட்டில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லாக்கை வந்து ரிப்ளேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது இவங்க 3 பேரை பார்க்குற பாஸ்க்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா, வந்து ஒரு குடும்பம் மாதிரியே வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ லாக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு கிளம்புறப்ப பாஸ் வந்து யூஜின் கிட்ட டேயும் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, யூஜினையும் யூஜுவையும் வந்து இந்த மாதிரி ஆபத்துலலாம் தள்ளி விடாத. ஸோ இந்த பிரச்சனை வந்து உன்னால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் ஒரு பிரச்சனையில் அவங்கள தள்ள விடாத, நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நெய்பர்ஸ் கிட்டலாம் வந்து நல்லா க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ பார்த்தாலும் நெய்பரோட வீட்டில் அவங்கள பார்க்க வர்றது, பேச வர்றது அப்படிங்கிற மாதிரியே வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு நாள் நம்ம யூஜின் வந்து இவங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரப்போ அவங்க அப்பாவை பார்த்து பேசுவான். அவங்க அப்பாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, அப்பா கிப்பான்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து யூஜின்கிட்ட வந்து சொல்கிறா. ஸோ யூஜினும் இந்த மாதிரி உங்கள் அப்பா நான் பார்த்தேன், அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் பேசுனாங்க அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னால், அவன் வந்து அந்த ஆள்கிட்டலாம் பேசாத, அந்த நான் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை, பட் அது எப்படி திடீர்னு இவ்வளோ வருஷம் இல்லாமல் திடீர்னு வந்து அப்பான்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, அந்த ஆள்கிட்டலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவன் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த நேரத்தில் ஆஃபீஸில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம யூஜின் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாளே, ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஐடியாவை ஆப்போசிட் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் கம்பெனியில் வந்து ஒரு ரூமர் வந்து பரவ ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி ஒரு இன்டர்ன் பொண்ணு வந்து கம்பெனியோட கோர் ப்ராஜெக்டோட ஐடியாவை வந்து வித்துட்டா ஆப்போனன்ட் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி பரவ ஆரம்பிക്കാം. பாஸும் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, ஸோ இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி அவளை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவளை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் நம்ம பாஸ் வந்து இன்டைரக்டாகவும் அவனோட ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். பட் அந்த டைமில் அவளுக்கு ஒன்றும் புரியலை. இவங்களும் அதே கம்பெனியில் தானே அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ரூமர்ஸை வந்து கேட்குறான்.
இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து லீக் ஆயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்ணணும், ஒரு புது ப்ரெசன்டேஷன், புது ஐடியா வந்து ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து யார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யூஜினே வந்து பண்ணுவா, நல்லாவே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறான். பட் கம்பெனியில் மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது அந்த இன்டர்ன் பொண்ணுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி அவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல. நான் வந்து அவங்களோட பாஸு. அவங்க ஒர்க் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். அவங்க பெட்டரா பண்ணுவாங்க. வேணும்னா நம்ம வந்து ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் இவங்க 2 பேத்துக்குமே. யார் வந்து அதில வின் பண்ணுறாங்களோ, அவங்களையும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டோட ப்ரெசன்டேஷன பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாரி முடிவுக்கு வரேன். யூஜினும் கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ இப்போ இதுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து காம்படிஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா? அதனால வந்து ரொம்பவே டிலேவாக ஒர்க் பண்ணேன். பாஸும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ராப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வரான். ஆல்ரெடி இவளுக்காக வந்து டேயோங்கும், ஓஜுவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து விட்டுட்டு சும்மா போகாம, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோங் முன்னாடியே கேட்டுட்டு போவான். அங்கே வந்து தலைவன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஃபீலிங்ஸ் உன்ட்ட சொல்லிட்டேன். அதனால அதையும் நீ மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா அங்கே ஒருத்தன் ப்ரொப்போஸ் பண்ணுறான், இங்கே ஒருத்தன் ப்ரொப்போஸ் பண்ணுறான், என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ ப்ராஜெக்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யூஜின் வந்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவா. பாஸும் கம்பெனியில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்டைரக்டாக வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வீட்டில் வந்து டேவும் கேட்பான். ஸோ எல்லாமே ஓகே தானா, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா, எது இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இவளும் அவளோட அந்த ரூமரு, காம்படிஷன் எல்லா கதையும் சொல்லும்போது அவன் பயங்கரமாக கோவப்படுவான். என்னது ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரிலாம் ரூமர் பேசுகிறாங்க, காசிப் பேசுகிறாங்க, இது சட்டப்படி தப்பு, நான் வேணா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து எப்படி அப்படின்னா, இவங்களோட ஃபுட்டை வந்து ஃபாரினர்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அவங்க ப்ராஜெக்ட்டே வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் இல்லையா? கரெக்டாக அந்த டைமுக்கு தான் டேங்க் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஷூட்டிங் இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக ஃபாரினர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறேன், நீயும் அவங்களுக்கு என்னோடய ஃபுட்டை வந்து கொடுத்து பாரு, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது லைவாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபீட்பேக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போவான். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேருமே போயிட்டாங்க அப்படின்னா ஊஜுவை யாரும் பார்த்துக்க முடியாது இல்லையா? இவங்களும் நெய்பர்ஸ்ட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட்டன்னு கேட்குறாங்க. பட் எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியாக யூஜின் வந்து டேயோங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறா அப்படின்னா கேட்டுட்டு, அவங்க அப்பா கிட்ட ஊஜுவை வந்து ஒப்படைச்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஸோ யூஜுவும் வந்து அவங்க அப்பா கிட்ட நல்லா தான் பழகுறா, அவங்க அப்பாவும் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட்டிங் கிளம்புறாங்க. ஸோ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இவன் வந்து ஏதோ நம்ம ஃபாரின் மார்க்கெட் கொண்டு போகலான்னு நினச்சிருப்போம்னா டெக் புக்கியை தான் கொண்டு போகலான்னு நினச்சிருப்போம். ஸோ அதை வந்து கொடுத்தா எல்லாமே நல்லா ஸ்பைஸ் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ ரெக்கார்டும் பண்ணி இதை பேஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பா. ஸோ அந்த காம்படிஷன் டேயும் வரும். அந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக கண்டிப்பாக இவ தான் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா வின் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மேஜர் ப்ராஜெக்ட்டுமே நம்ம இவங்களே பண்ண சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ இப்போது இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம டேயோங் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு கேக் வாங்கி வச்சுட்டு ஊஜுவும் டேயோங்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் காம்படிஷனில் செலக்ட் ஆன உடனே நம்ம பாஸ் வந்து நம்ம வந்து டின்னர் டேட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி யூஜனை வந்து டின்னர் டேட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இதை கேட்குற நம்ம டேயோங் இருக்கான் இல்லையா, வாங்கி வச்ச கேக்கையும் பார்த்துட்டு இதுக்காக வாங்கி வச்சான் அப்படிங்கிற மாதிரி அப்செட்லாகவும் போயிடுவான். ஸோ அந்த டேட் முடிச்சப்போ தான் வந்து பாஸ் இன்னொரு விஷயம் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு 3 டேட் போகலாம், போயிட்டு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீ வந்து கடைசியாக சொல்லு, ஆனால் ஒரு 3 டேட் மட்டும் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவ்வளோ என்ன சொல்லிடுவா அப்படின்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்த நாள் தான் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே இந்த பிள்ளை வந்து கேக்கை பார்த்துருக்கோம். ஸோ கேக்கை பார்த்த உடனே கேக் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த ரீசன்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாள். அவளுக்கு வந்து நமக்காக ஒருத்தவங்க சந்தோஷப்படுறதுக்கு இருக்காங்கன்னு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ நேற்றே அதை வந்து பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேயோங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஊஜுவை வந்து கூப்பிட வருவான். எங்கே அப்படின்னா ஊஜு வந்து பக்கத்து வீட்டு கிராண்ட்மா கூட இருப்பான். பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, உள்ளே இருந்திருப்பாரு. ஸோ உள்ளே இருந்து பையனோட உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அங்கே அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஊஜுவை மட்டும் என்ன பண்ணிடுவான்னா கூப்பிட்டுட்டு வந்துடுவான். ஸோ அப்புறமா வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்கள பார்க்குறதுக்காக இந்த மாதிரி அவங்க ஒரு இன்சூரன்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அவங்களோட அண்ணனும் அக்காவும். ஸோ இப்போது அந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபேமிலி வந்து கிளைம் பண்ணணும், அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதை கேட்குற அவன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறா. நம்மகிட்ட இவங்க தான் போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா சமாதானப்படுத்துகிறான். ஆஃபீஸில் இவன் வந்து ரொம்ப
ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்களோட கம்பெனிக்கே வந்து கிடச்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாஸ் வந்து ஒரு டேட்டுக்கு வந்து வெளியே கூப்பிட்டு போயிடறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி சைட்டில் வந்து வெளியே வந்து அவுட்டிங் போயிருப்பாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட்னால என்ன எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, நம்ம யூஜினை வந்து கான்ட்ராக்டில் இருந்து இன்டர்னால தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுலேருந்து பெர்மனெண்ட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை கேட்குற இவங்க அப்போ நமக்கு செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் ட்ரிங்க் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக வருமா. ஸோ அதே நேரத்தில் வீட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா, பூஜை வந்து அந்த பாட்டி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தான் யார் அப்படின்னா நம்ம இவங்களோட அப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஊஜி வந்து ஒரு ஸ்ட்ராபெரியை சாப்பிட்ருவான். ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டா அந்த பையனுக்கு ஃபுல்லாக அலர்ஜியாக வந்துடும். ஸோ அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி அவன் சாப்பிட்டான், ஸ்ட்ராபெரி வந்து இவனோட அப்பாவுக்குமே அலர்ஜி இருந்துச்சு, இந்த பையனுக்கும் அலர்ஜி வந்துருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த பையனுக்கு வந்து தொடச்சி விடுறதா, இல்லை இந்த ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன எதை சாப்பிட கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே அவர் பார்த்துக்குவார். அதனால் அது கொஞ்சம் பரவலாமல் இருக்கும். இவங்க வந்து அந்த வெளியே போயிட்டு கரெக்டாக உள்ளே வரும்போது நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ அப்போ இருந்தனால நமக்கு வந்து ஹெல்ப்பாக போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி அலர்ஜி வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல யூஜனும் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்னு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கரெக்டான டைமில் அலர்ஜிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போது வந்து யூஜின் வந்து நம்ம டேயுங்கிட்ட வந்து பேசுவாள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அவருக்கு ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு டின்னர் கூப்பிட்டு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. டேயுங்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்பா மேலே இருக்க ஒரு மைண்ட் செட் மாறி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் சாப்பிட வந்திருப்பாங்க. ஸோ சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ நாள் வந்து பார்க்காம இருந்தீங்க, ஏன் வந்து எங்கள் மேலே ஞாபகம் இல்லையா, இல்லை பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசி இருக்கிறப்ப தான் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நான் அவங்கள முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவங்கள பார்க்க வரப்போ தான் அவங்க அண்ணன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு, நீங்களும் சரி தம்பியும் சரி எனக்கு சுமையாக தான் இருக்கீங்க, நீங்களாம் இல்லாமல் இருந்தால் தான் என்னோடய வாழ்க்கையை நான் ஒழுங்காக வாழ முடியும், அதனால் எங்களை பார்க்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதனால தான் பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ சரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். இந்த கான்வர்சேஷன்லாம் யார் கேட்டுருவா அப்படின்னா, நம்ம யூஜன் கேட்டுட்ருப்பா. அவளுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். என்ன அப்படின்னா, இவன் வந்து அவங்க அக்கா கூட சண்டை போட்டிருப்பா இல்லையா, நான் வந்து உன் கூட இருக்கிறதே எனக்கு வந்து சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளோ நாள் தான் நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருப்ப, உனக்கு சுமையாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருப்பா அவங்க வந்து இறக்குறதுக்கு முன்னாடி. அதுதான் அவளோட கடைசி கில்ட்டாக வேலை இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த சண்டை போட்ட டைமில் வந்து அவங்க மாமா வந்து பேசியிருப்பார், என்னதான் இருந்தாலும் நீ சுமை அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை விட்டுருக்கக்கூடாதுப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து உன்னோட அக்கா தானே, எந்த ஒரு ஃபேமிலிக்கும் தன்னோட ஃபேமிலி வந்து ஒரு சுமையாக தெரியாது, அதனால் என்ன தான் சண்டை போட்டாலும் அவள் கூட சேர்ந்துக்கோ, எப்படியாவது சமாதானம் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்படி எப்படி பேசினவர் வந்து தன்னோட தம்பி எப்படி சுமையாக வந்து பார்த்துருப்பாரு, இவங்க அப்பா வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஜனுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே டீம் கொஞ்சம் கொஞ்சம் மனசை மாற, சரி நீங்கள் வந்து இனிமேல் ஊஜோ வந்து பார்த்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டோட டோர் கோடையை வந்து கொடுத்துருவான். அடுத்த நாள் யூஜின் வந்து எங்கே போயிருப்பா அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து போயிருப்பா ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண. அங்கே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களை தவிர்த்து இன்னொரு ஒரு வயசான ஒரு ஃபீமேலும் உங்களை தவிர்த்து இன்னொரு மேலும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்லாம் ரொம்ப கேட்டு ரொம்ப அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தார், ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன தவிர்த்து இன்னொரு மெயில் வந்தாங்களா. நம்ம யூஜனுக்கு வந்து டேயோட அப்பா மேலே சந்தேகம் இருக்கும், பட் எப்படி கேட்கன்னு தெரியாதா, அதனால் வந்து அவள் கேட்க மாட்டா. அடுத்த நாள் இவங்க வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னா, 2 பேரும் வேலைக்கு வந்து கிளம்பிடுவாங்க ஊஜுவை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு. ஸோ கிளம்புற நேரத்தில் என்னாகும் அப்படின்னா, நான் கேஸ் ஆஃப் பண்ணா இல்லையா மறந்துட்டேன், நான் இதுக்கும் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வரகுறையில் ஓடி வருவாள். அந்த டைமில் இவங்க அப்பா என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அண்ணனோட ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் எல்லா ட்ராயரையும் போட்டு களைச்சி போட்டுட்டு இதுக்கு காசு பணம் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பார். கரெக்டாக இவளும் உள்ளே போக கேஸ் ஆஃபில் தான் இருக்கும், நல்ல வேலை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப வருவா. உள்ளேருந்து ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை திறக்க போக உள்ளே இவங்க அப்பா யாரோ வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் போர்டில் வந்து
உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருப்பார். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க அப்பா கிட்ட இருந்து யூஜின் வந்து தப்பிச்சாலா இல்லையா, அவங்க அப்பா என்ன நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.